நான் தான் சொன்னேன்ல மீனா, அது அவங்களோட பர்சனல், இதுல நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம். ஸ்ருதி, அதுக்காக இப்படியே விட்டா அவங்க பேசாமலே இருந்துருவாங்க. நம்ம வீட்ல நம்ம அப்பா அம்மா பேசாம இருந்தா நம்ம பார்த்துட்டு சும்மா விட்டுருவோமா என்ன? என் அப்பா அம்மாவும் சம்டைம்ஸ் பேசாம இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களே கொஞ்ச நாள்ல பேசிப்பாங்க. நான்லாம் கேட்டதே இல்ல. ஆனா அத்தையும் மாமாவும் இங்க பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம எதுவும் பண்ணாமலும் இருக்க கூடாது. மீனா சொல்றதும் சரிதான். ஆண்டி நேத்துல இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல. சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் மாமா கிட்ட பேசி பார்த்தேன், ஒன்னும் ஆகல. அத்தை கிட்ட நான் பேசினா எப்படியும் திட்டுவாங்க. நம்ம 3 பேரும் அத்தை கிட்ட போய் மாமா கிட்ட பேச சொல்லலாமா? சரி, வாங்க போலாம். ஆண்டி, என்ன 3 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏன் ஆண்டி 3 பேரும் சேர்ந்து வரக்கூடாதா? காரணம் இல்லாம இப்படி வரமாட்டீங்களே. ஆண்டி உங்ககிட்ட பேசத்தான் வந்தோம். அதான் தெரியுதே. என்ன விஷயம்? வேலையெல்லாம் விட்டுட்டு அவளும் வந்து நிக்கிறா. ஆக்சுவலா மீனா தான் உங்ககிட்ட பேசணும்னு எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. ஏன், என்னை பத்தி ஏதாவது குறை சொன்னாளா? அதான் ரோகிணி 2 லட்சம் கொடுத்துட்டாளே, அத சொல்லலையா அவ? அத சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் 2 lakhs கொடுக்கணும்ல. நான் தான் கொஞ்ச நாள்ல குடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல ஸ்ருதி. ஏங்க இப்ப அத பத்தி பேசவா வந்திருக்கோம்? ஆண்டி நீங்க கொஞ்சம் பேசுங்க. இப்ப பேசிட்டு தானமா இருக்கேன். அங்கிள்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன் ஆண்டி. எதுக்கு? அவர்தான் என் முகத்தையே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சாப்பிட உட்காரும்போது நான் பக்கத்துல வந்தா எழுந்து போறாரு. வெளியில போனா என்கிட்ட சொல்லிட்டு கூட போறது இல்ல. இப்ப வீட்டுக்கு மகாராணி இவ தானே, இவகிட்ட தானே சொல்லிட்டு போறாரு. அவ எது நினைச்சிங்க வந்தாலும் அது நடந்துகிட்டு இருக்கு. அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வாழதான் வந்திருக்கேன், வேற எதுக்கும் வரல. நீ நல்லதான் வாழ்ற. இங்க இருக்கிற மத்தவங்க வாழ்க்கை தான் நாசமா போயிடும் போல இருக்கு. ஆண்டி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. மீனா என்ன பண்ணாங்க? அவங்க தான் இதுல ஆக்சுவலி விக்டிம். நீங்க தான் அவங்க ஜுவல்ல அவங்க கிட்ட கேட்காம எடுத்திருக்கீங்க. அது ஒண்ணுதாமா நான் பண்ண தப்பு. நம்ம வீட்டு நகையாச்சேன்னு எடுத்து கொடுத்தேன். அதுக்கு உங்க நகையை நீங்க எடுத்து கொடுத்துருக்கணும். இவங்க நகையை நீங்க எப்படி தொடலாம்? அது மட்டும் இல்லாம இன்னொரு தப்பு நீங்க பண்ணிருக்கீங்க. மீனா வீட்ல தான் நகையை மாத்துனாங்கன்னு வேற நீங்க சொல்லிருக்கீங்க. அது தப்பு தானே?